முதலமைச்சருக்கு வணக்கம். எல்லாரும் எதிர்கட்சிக்காரங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் இலவசத்தை அறிவிச்சதுனால தான் முதலமைச்சராக ஜெயிக்க முடிஞ்சுது அப்படின்னு சொல்கிறாங்க. அது அப்படி கிடையாது. ஒரு மாற்றம் வேணும்ன்ட்டு மக்கள் நினச்சாங்க. லஞ்சம் ஊழல் இல்லாத ஒரு அரசாங்கம் வேணும்னு மக்கள் நினச்சாங்க. அதனால தான் ஓட்டுக்கு காசு வாங்காமல் உங்களை வர வச்சுருக்காங்க. நீங்களும் என்ன செய்கிறீங்கன்னா, இலவசத்தை கொடுக்குறேன். ஏன்னா எதிர்கட்சிக்காரங்க உங்களை தூண்டி விட்டுட்டே இருக்காங்க. அதை கொடுக்குறேன்னு சொன்னீங்களே என்னாச்சு, இதை கொடுக்குறேன்னு சொன்னீங்க என்னாச்சு, அவங்க பேச்சை கேட்டுன்னு நீங்களும் இலவசத்தை கொடுக்க ஆரம்பிச்சிங்கன்னா இன்றைக்கி இலவசம் கொடுத்த கட்சி என்ன நிலைமையில் இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். அதே நிலைமைக்கு தான் நீங்கள் வந்துடுவீங்க. ஏன்னா நீங்கள் இப்போ மகளிருக்கு கொடுக்குற 1000 ரூபாயே ஒரு மாதத்துக்கு 2000 கோடி அரசாங்கத்துக்கு தேவைப்படுது. இந்த இலவச கொடுக்கத்தை நிறுத்திட்டு இந்த 2000 கோடியை 4 தொகுதிக்கு 500 கோடி வீதம் நீங்கள் செலவு பண்ணிங்கன்னா கரண்ட் இல்லாத ஊர் இன்னும் எவ்வளோ இருக்குது, சாலை வசதிகள் இல்லாத ஊர் இன்னும் எவ்வளோ இருக்குது, சரியான ஹாஸ்பிட்டல்கள் இல்லாத, சரியான கல்வி நிறுவனங்கள் இல்லாத ஊர்கள் எவ்வளோ இருக்குது. இந்த 2000 கோடியை தொகுதிக்கு 500 கோடி வீதம் நீங்கள் செலவு பண்ணிங்கன்னா இந்த 5 வருஷத்தில் 234 தொகுதியும் நீங்கள் மேம்பாட்டுக்கு கொண்டு வந்துடலாம். இப்படி கொண்டு வந்தீங்கன்னா அடுத்த வாட்டி நீங்கள் இதை விட அதிக எண்ணிக்கையில் தனிப்பெருமான கட்சியாக நீங்கள் உருவெடுக்கலாம். தனிப்பெருமான ஆட்சியை நீங்கள் பிடிக்கலாம். நாங்கள் சொல்கிறது உண்மைன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இலவசத்தெல்லாம் விட்டுட்டு இந்த நாட்டுக்கு வளர்ச்சிக்காக நீங்கள் பாடுபடுங்க. அதுவே உங்கள் கட்சிக்கு நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.